ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கன்று வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து வாட்டரை வந்து அடிக்குது, இதோட ஃபோர்ஸ் எப்படி இருக்குதுன்னு நிறைய பேர்த்துக்கு இன்னமும் டவுட் வந்து இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ வந்து பாருங்கள், நான் ஒரு ஓப்பன் பிளேஸில் வந்து நான் அடிக்கிறேன், எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து போகுதுன்னு நீங்களே பாருங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பாருங்கள். இப்போ அது மாதிரியே வந்து பாருங்கள், நிறைய பேர் வந்து என்ன டவுட்டுன்னா வந்து இது வந்து ஃபோர்ஸாக வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது இது வந்து பேட்டரியில் வந்து ஆப்ரேட் ஆகிறது. இதோட ஃபோர்ஸுக்கு வந்து என்ன வேலை செய்ய முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக இது வந்து பண்ணுதுன்னு தான் சொல்லலாம். நீங்கள் வந்து பாருங்கள், இந்த பைப்பு மேலே வந்து பாருங்கள் பாசம் பிடிச்சிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே வந்து நான் அடிக்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் டிஸ்டன்ஸே விட்டு அடிக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து அது எடுத்துருக்குன்ட்டு. இதே மாதிரி வந்து பாருங்கள், உள்ளே இருக்கிற குப்பையை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரெண்டு சைடுமே வந்து பாருங்கள் கிளியராக வந்து க்ளீன் பண்ணிடுச்சு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்கிட்ட சோப்பு தூள் தான் இருந்துச்சு, அதை வந்து ஒரு பக்கெட்டில் வந்து போட்டு கரைச்சிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து வண்டியை வந்து சோப்பு நுரைய வச்சு தான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து ஊற வைக்கலாம். ஊற வச்சோம்னு வச்சுங்க, இதில் இருக்கிற மண் இது மாதிரி இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே வந்து க்ளீன் ஆயிரும். ஏதாச்சும் துரு பிடிச்சிருந்தா அது கொஞ்சம் போகிறது கஷ்டம்தான். அது வந்து நீங்கள் WD-40 ஏதாச்சும் அது மாதிரி வச்சு தான் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். வாட்டர் வாஷில் வந்து அது வந்து சரியாகாது. சப்போஸ் இப்போதைக்கு வந்து சரியான மாதிரி காட்டினாலும் அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஈரம் காஞ்சோன்னா மறுபடியும் வந்து துருப்பிடிச்சிரும். என்ன தான் நீங்கள் சோப்பு நுரை ஷாம்பு ஏதாச்சும் வந்து நீங்கள் போட்டு ஊற வச்சு க்ளீன் பண்ணாலும் ஒரு டைம் கையும் வச்சு வந்து தேய்ச்சி விடுங்க. அது இன்னும் கொஞ்சம் வந்து நல்லாவே இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் அப்படிலாம் வந்து தேய்க்கலை, ஃபுல்லாகவே இந்த மிஷின் வச்சு மட்டும்தான் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன்.
பாருங்கள், ஓரளவுக்கு நம்ம இந்த சோப்பு நுரைய வச்சு நம்ம வந்து வாட்டர் வாஷ் பண்ணியிருக்கோம் வண்டியை. அப்படியே நான் சுற்றி காட்டுறேன். அதை கொஞ்சம் நேரம் வந்து காயட்டும்னு நம்ம வந்து விட்டுருக்கோம். ரொம்ப நேரம் வந்து காய வச்சிட்டிங்கன்னா அப்படியே வந்து உப்பு குத்த மாதிரி கூட வந்து ஒரு சில டைம் ஆகலாம். அதனால் வந்து ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து ஊற வைங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நல்ல தண்ணி வச்சு வந்து வாட்டர் வாஷ் பண்ணிடலாம். நல்ல வாட்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே நாசில் வச்சு தான் நம்ம வந்து இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இது முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ஸாக அடிக்கிறது, அந்த ரெட் கலர் நாசில் வச்சு வந்து பார்க்கலாம். இப்போ இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பேட்டரியில் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபோர்ஸ் ஒன்றும் குறையில, ஃபுல்லாகவே வந்து நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இதோட ஒரிஜினாலிட்டி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் வந்து லிங்க்கு தரேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாசில் வந்து தருவாங்க. ஆஃப்லைன்லலாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா 2 நாசில் தான் தருவாங்க. ஆஃப்லைனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கடைக்கு கடை வந்து விலை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சு விற்கிறாங்க. அதனால் நீங்கள் ஆன்லைனில் பார்த்து வாங்குறதும் பெஸ்ட்டு தான். இல்லைன்னா ஆஃப்லைனில் போய்ட்டு ஒருக்க செக் பண்ணி தான் வாங்குவேன்னா உங்கள் ஊரில் வந்து ஷாப்பில் வந்து கிடச்சிச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம்.